தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்று கருணாநிதியின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரது பாட்டி தயாளு அம்மாளிடமும் வாழ்த்து பெற்றார். பின்னர் சிஐடி காலனியில் உள்ள கனிமொழியை அவரது இல்லத்தில் சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். இதேபோன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மறைந்த திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் இல்லத்திற்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோட்டூர்புரத்தில் உள்ள திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனை சந்தித்தும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் உள்ள சுய விவரக்குறிப்பில் துணை முதலமைச்சர் தமிழ்நாடு என மாற்றம் செய்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் விமர்சனங்கள் புதிதல்ல என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு கருத்து தெரிவித்துள்ளார். மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அப்ப நீங்க அதுக்கு கேளுங்களா, நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதனால விமர்சனங்கள் வரும். ஜனநாயக நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பெரியார், அண்ணா, கருணாநிதி வழியில் உதயநிதி செயல்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் வழி நின்று முதல்வர் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உதயநிதி அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து பிரம்மாண்ட வளர்ச்சியை காண்பார் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா கருத்து தெரிவித்தார். இதுவரைக்கும் அது இந்த டிபார்ட்மெண்ட்னா எதுனே தெரியாம இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் 1.5 ஆண்டுக்குள்ளே இவ்வளவு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு தான் என்று நமது தோழர்கள் எல்லோரும் கருதுகிறார்கள். இவரது பணி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகிறது. பெரிதாக அறியப்படாத விளையாட்டுத் துறையில் 1.5 ஆண்டுகளில் ஏராளமான சாதனைகள் நிகழ்த்தி காட்டிய உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு சிறந்த பரிசு என்றும் குறிப்பிட்டார். உதயநிதி துணை முதலமைச்சரானது தேர்தலுக்கு பலம் சேர்க்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18ற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியின் போது இக்கருத்தை கூறினார். காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, மனதார பாராட்டுகிறது. இது சரியான நேரத்தில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சராக இருந்து துணை முதல் அமைச்சராக கொடுத்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அவருடைய நிர்வாக திறமை இதற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பதவி உயர்வாக தான் நாங்கள். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் மற்றும் புதிய அமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடக்கும் வாரிசு அரசியலை தாங்க வலுவான இதயம் தேவை என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். உலக இதய தினத்தையொட்டி கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் உதயநிதி துணை முதலமைச்சரானது குறித்து விமர்சித்தார். தமிழ்நாட்டு அரசியல்ல வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்க வேண்டுமென்றால் இதயத்தை பலமாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக காலையில் இதயத்துக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கேன். இதனிடையே அமைச்சரவையில் மாற்றம் இருந்தாலும் ஆட்சியின் செயல்பாட்டில் மாற்றம் இருக்காது என திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார். அமைச்சரவையிலே மாற்றம் இருக்கலாம், ஆனால் ஆட்சியாளருடைய செயல்பாட்டில் மாற்றம் ஒருபோதும் இருக்காது என்பதுதான் மக்கள் நினைக்கிறார்கள். காரணம், இந்த அரசு குறிப்பாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு, சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படாத அரசாக செயல்படுகிறது. இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் அதிமுக எம்பியுமான ரவீந்திரநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதவாத பாசிச அரசியலுக்கு எதிரான தனது பங்களிப்பு தொடரும் என அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து தனது பங்களிப்பு தொடரும் என்று முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில்
அமைச்சராக தனது செயல்பாடுகள் குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். 2021 தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதி 9.5% இருந்தது என்றும், ஒரே ஆண்டில் 2022 16.4%, 2023 25% உயர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 2023 பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது ஆவின் பால் கொள்முதல் நாள் ஒன்றுக்கு 26 லட்சம் லிட்டராக இருந்ததாகவும், 2024 ஆவின் வரலாற்றில் முதன்முறையாக 38 லட்சம் லிட்டராக உயர்ந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு உரிய விலை கிடைப்பதையும், 10 நாட்களுக்கு ஒருமுறை பால் பணம் பட்டுவாடா செய்வதையும், பொதுமக்களுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இன்றி பால் விநியோகம் செய்யும் நிலையை உருவாக்கியதும் மன நிறைவை தருவதாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவாத சக்திகளின் பிரிவினை அரசியலை முறியடித்து மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்றுள்ளதாகவும், மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து ஜனநாயக அமைப்புகளை பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் தனது பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். RSS பாஜகவை தொடர்ந்து விமர்சித்ததன் காரணமாகவே மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து தெரிவித்துள்ளார். RSS பாஜகவை விமர்சித்து வந்ததன் காரணமாக வேறு எந்த காரணமும் தெரியவில்லை. ஒரு அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்க வேண்டும். இது மர்மம். இந்த மர்மத்திற்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்தான் இதில் பதில் சொல்ல வேண்டும். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் 117வது பிறந்த நாளை ஒட்டி கோவில்பட்டியில் இரத்த தான முகாமை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமருடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் பேசியிருப்பதாக கூறினார். துணை முதலமைச்சராக உதயநிதியின் நியமனம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் கட்சியையும் ஆட்சியையும் சமாளிக்க முடியாததை தான் காட்டுவதாக விமர்சித்தார். ஏதோ திட்டமிட்டு திமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்றால் ஸ்டாலினால் திமுகவை காப்பாற்ற முடியவில்லை, ஆட்சியையும் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதுதான் இன்னைக்கு உதயநிதியுடைய நியமனம் எல்லாம் தெளிவாக எடுத்துக்கொள்கிறேன். உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி என்று திரைப்படத்தில் பாடிய நடிகர் கமல்ஹாசன் இன்று திமுகவையே நம்பியிருப்பதாக விமர்சித்தார். இலங்கையால் சமீபத்தில் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் உட்பட அனைவரையும் மீட்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்த நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் மீனவர்கள் மத்தியில் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த சிக்கலான பிரச்சனை தூதரக ரீதியாக தீர்த்திடத்தான் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு கடந்த 27ஆம் தேதி பிரதமரிடம் சமர்ப்பித்த கோரிக்கைகளில் ஒன்றாக இந்த கோரிக்கையும் வலியுறுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். எனவே நமது மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் இலங்கை அரசிடம் இருந்து மீட்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.